மந்திரதாரி வாருங்கள் வாருங்கள். என்ன காரணம்? என்னுடைய நிலையை கண்டீர்களா? என் கோலத்தை கண்டீர்களா? இல்லாமல் உன் முகமானது சோர்ந்த முகம் போஇருக்கிறது. காரணம் யாருக்கு நான் அறிந்து கொள்ளலாமா? நான் வருந்தாமா? அதாவது அறியாத விஷயம் ஒன்றுமில்லை. அனைத்து அறிந்தும் அறியாதவரை போல் பேசலாமா? அனைத்தும் அறிந்தேனா? உங்களை செண்டால அரக்கனாக விளங்கக்கூடிய யார் அவன்? இருகின்றால் சூரன். அவனால் துன்பமாயிட்டீர்கள். என்னாசுரன் வரம் பெறுவதற்காக வந்தான். உன் தங்கையானவள் உமையவள் பார்வதியானவள் சக்தி வெறுதா சிவன் பெறுவதா என்று கேட்டு இருவருக்கும் சண்டை சமுதாயம் ஏற்பட்டு என்னை தாழ்மையாக்கி ஆண்டவனை உயர்வாக பேசினார். அடி பாவி சண்டால் என்ன தாழ்மை ஆக்கிறாயே, என்னை கேவலப்பட்டுட்டாய், இடைபாகத்தை விட்டு பிரித்து. பாலை வனத்திலே அதாவது மலையாள பகுதியாக வாழ்ந்து ஓராண்டு காலம் கழித்து இடமாக வந்து சேர்வா என்று அனுப்பினேன். ஆண்டவனோ பெரியாசுரன் என்னிடம் பெற முடியவில்லை. இந்த சிவனிடம் வரம் பெறாமல் போனா சிவனுக்கு கேவலம் ஆகிவிடும். சிவனிடம் சென்றோம் வரம் கிடைக்கவில்லை துச்சிப்பார்கள் என்று சொல்லி என் மனைவி மலையாள பகுதியாக இருக்கிறான் வரத்தை பெற்று அனுப்பினேன். அன்னவள் வரத்தையை பெற்றது மட்டுமில்லாமல் அவள் மேலே அடித்து ஒதுக்கி சித்திரவதை செய்து எலுமிச்சம் கனியாக்கி மந்திரப்பட்டியில் வைத்து அடைத்து விட்டார். ஆனா தேவரெல்லாம் சக்தி அந்து போய்விட்டார். பிறகு என்னையும் எலுமிச்சம் கனியாக்கி பண்டாரப்பட்டியில் வைத்து அடைத்து விட்டார். நானும் மெய்யான உருவத்தை பண்டார பெட்டிகள் வைத்து விட்டு பொய்யான உருவத்தை கொண்டு வந்திருக்கின்றார். உருவத்தை கொண்டு வந்து வைத்துதை பார்த்தா அது இப்படிப்பட்ட அரக்க கொண்டு அசுரர்களை பேரோட சம்சாரம் செய்யக்கூடிய அழிக்க தொழில் கண்ட நாராயணன் தங்களால் முடியும் என்று சொல்லி இந்த சிவபெருமானுக்கு காக்க மட்டும் தெரியும், பிரம்மனுக்கு படைக்க மட்டும் தெரியும். இது அழியாம கண்ணனுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும். அதனால உங்களை நாடி வந்தேன் கண்ணா பறந்தாம் அவகாசம் கொடு. அவனை கொள்வதற்கு திட்டம் தீட்டி வருகிறேன். அந்த எரிகண்டா சூரனை வெல்வது எப்படி? ஆனா ஐந்து ரணமோடி வைத்திருக்கின்றார். அந்த ரணமோடியை யார் ஒருவன் எரிக்கிறார்களோ அதன் பிறகுதான் அவர்களை கடுமையாகுவான் என்று அவன் ரணமோடி வைத்திருக்கின்றான். அதிகம் பொறுப்பு அறியாமன் என் மைத்துரனின் தங்கையாகப்பட்ட பத்தியுமா பார்வதியும் கொஞ்சமா நஞ்சமா எத்தனை நாளாக்கிருக்கின்ற அந்த அரக்கன் கொள்வதற்கு நேற்று தினத்தில் மனைவியாகப்பட்ட மகாலட்சுமி இடத்துல சொன்னேன். எப்படி தெரியுமா? கிருஷ்ணா நதியிலே குளித்து இவனை கொள்வதாக இருந்தால் சர்வ சாதாரணமா இல்ல, சகல தேவர்களும் பிடித்து விட்டான். இங்க வந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டான். அடுத்தது இங்கதான் வருவான். அதனால அவன் வர்றதுக்கு முன்னாடியே திட்டம் தீட்டிட்டேன். என் மனைவியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமிய மலைஜாதி புறத்தியாக மாற்றிருக்கிறேன். இப்ப அவளை நான் சந்திக்கணும். நலமாகட்டும் மகாலட்சுமி, நான் சொன்ன பிரகாரமாகவே நீ மலைஜாதி குரத்தி ஆகிவிட்டார். இந்த அவதாரம் அதாவது இதற்காக இந்த ரூபம் தெரிவிக்கிறமா? இந்த நிகண்டகிரி பட்டணத்தில் ஆளக்கூடிய எரிகண்டாசுரனை கொல்ல வேண்டும். எரிகண்டாசுரனை 6,60,000 உண்மையாகத்தான் எரிகண்டாசுரன் நேற்று தினத்திலே யமகண்டாசுரனை நான் மடித்து விட்டேன் சூரக்கன் சக்கரத்தையால். உண்மைதான். இந்த தினமாகிய தம்பியாகப்பட்டவன் நம்மளை ஆட்சி படைக்கின்ற வந்து கொண்டிருக்கின்றான். உண்மை. அதற்காகத்தான் உன்னை நான் மலைஜாதி குரத்தையாக மாற்றினேன். அவன் 5 ரணமூடி வைத்திருக்கானா. என் தங்கையை எலுமிச்சங்கனியாக சபித்து விட்டான். அனைத்தும் மகாலட்சுமி, உன் ஆடல் பாடவும் எனக்கு பிடித்திருக்கிறது. உடனடியாக சென்று அந்த அரக்கனை கொல்ல வேண்டும். என்னுடைய தங்கையும் என் மைத்துனை காப்பாற்ற வேண்டும். என் மைத்துனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன், அதாவது யார் படியலக்கும் பரமேஸ்வரன், உலக நன்மை எல்லாம் காக்க வேண்டும். ஒன்னை வந்து படைக்க போகணும். ஆமா,
உயிர் கொடுத்து உண்மைக்கு பொறுப்பல்லவா சீக்கிரமாக அவளை காப்பாற்று புறப்படுவோம் அவனுக்கு இந்த எரியண்டாசுரை அடிமை யாரு எடுக்கலையோ அவங்க எனக்கு அடிமை. அதனால யாரு வருவாங்கன்னு பார்க்கலாங்க. சண்டாளா சதிகாரா நெய் வஞ்சகனை இருக்கமல்லாத படுத்தவனே என்னடா குரத்தியலே ஆற விட்டதுங்க. அரே சாமியா உன்ன கொடுத்துக்கு வந்திருக்கு. அரே மருந்து சாமி அரே சாமி மண்டு வலிக்கு மருந்து, முட்டி வலிக்கு மருந்து, தொண்டு வலிக்கு மருந்து, அரே சாமி வகுத்துக்கு மருந்து, அரே சாமி உயிரி போறதும் இந்த மருந்தெல்லாம் நான் கேட்க வரல. நீ எதுக்கு வந்து அதை மட்டும் சொல்ல முன்ன. நான் யார் தெரியுமா? நீ யாராவனா தேவர்கள் சொல்லு முக்கோடி தேவர்களையே. அதாவது பார்வதி, சரஸ்வதி, ஆதிலட்சுமி எவனா இருந்தா நாம காலியவே வேலையிட்டோம். இவெல்லாம் என்னத்துக்கு வந்தேன்? டேய் அவெல்லாம் எதுக்கு வந்தான்னு தெரியல. தூக்கி போட்டு வேலை விடுவாங்க. நீ வர எப்படி வட்ட? எப்படியே வர்ற நீ முடிஞ்ச நாடி போகுது. எப்படி வாங்கின? இந்த ரணமோடு எடுப்பவர்களுக்கு நான் அடிமை, அது எடுக்காதவர்களுக்கு அவர்கள் எனக்கு அடிமை. அண்ணாக்கு அவர் கட்டின ஆண்கள் கையில சாகாத வரும், வேகாத உடல், குறையில்லாத செல்வம், அப்புறம் நெத்திய தத்து வரும், நெத்திய தத்து வரும். அண்ணா கொடி ஆம்பளை கையில சாவண மாட்டேன் பொம்பளை மறந்து விட்டேன். மதிக்கட்டன மூடனே மூடிட்டு எடுக்கிறிய என்ன பண்ற? நான் எடுக்கிறேன். எப்பேற்பட்ட வரத்தை வாங்கிக்கிறோம். அனல் சுடுகிறதா? முடியவில்லை. போடுங்க போடுங்க போடுங்க. அருகில் போனா அடியே கவலைப்படாதே. தெரியாத மந்திரம் சர்வ சாதாரணமா இல்ல. மந்திரம், தந்திரம், மாயாஜாலம், கோடு விட்டு கூடு பாய்வது சகல வித்தைகளும் கற்றுக்கொண்டவன் அல்லவா? இப்பொழுது அவன் மந்திரமானது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மந்திரத்தை வெல்ல வேண்டும் என்றால் சர்வ சாதாரணமா நீ செல்ல வேண்டாம். அதாவது 3 நாள் தீட்டு துணி இருக்கு பாரு, அதை எடுத்து வைத்துக் கொண்டா அவன் மந்திரம் பலிக்காது. புறப்படுவோம். வசீத்த பண்ணடி. உண்மைதான். இந்த கலியுகத்தில் 3 சொல்ல மந்திரம், 7 சொல்ல மந்திரம், 10 சொல்ல மந்திரம், 4 சொல்ல மந்திரம் இருக்குது. ஆமா, அந்த மந்திரம் தான் இவங்களுக்கு அர்த்தவங்க. அந்த மந்திரம் ஒண்ணுன்னா மதிக்கணும்னா பொம்பளைங்களால தான் முடியும். யார் காரணம் என்ன சொல்லு பார்க்கலாம். காரணம் என்ன? 3 அதாவது மாசத்துல 3-4 மாதம் வரைக்கும் தீட்டுச்சீல அணிந்து வந்தா மந்திரம் எல்லாம் படிக்காதான். என்னைக்கு வந்தாலும்
உன் வேலைத்தனமெல்லாம் படிக்காதீங்க வாடி. இன்னைக்கு நான் போய் அந்த 3 நாள் போனதே அடுத்து வருகிற ஆதுக்கு போயிட்டு வருகிறேன். வர மாட்டேன். மலையாள ஜக்கம்மா அடிக்கிறதுக்கு வராடா. ஒண்ணு போனா என்ன இன்னொன்னு இருக்குது, நான் பாத்துக்கலாம். ஒண்ணு ஒருவேளை பூமிக்குள்ள பூமிக்குள்ள புதஞ்சிருக்கோம், நோண்டி பார்க்கலாம். நோண்டி 5 சொன்னாயே நாய் பறக்கிற மாதிரி. ஏ மகாராஜா, ஏய் இந்த பறி பறிக்கிறதுக்கு நீ வேட்ட நாய் சொன்னி. வேட்ட நாயே ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு பூமியில இல்ல, எடுத்துருப்பா. ஏய் 5 ரணம் முடியல, 4 எடுத்துட்டா. இன்னொன்னு இருக்குதுங்க, இன்னும் 1 இருக்குது. மந்தரம் கொஞ்சம் மரமா போடுங்க, நான் இருக்கிறேன்டா. எதுக்கு மந்தரம் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஏய் 5 ரணமாடி எப்படி? முக்கண தேங்காய், எலுமிச்சம்பழம், ஆலப்பழம். ஏண்டா உனக்கு அதாவது அக்கினி சட்டி, தீ சட்டி வைத்து 4 மோடியில எடுத்தாச்சு. இந்த பச்சை வாழை மரம் என்ன செய்ய போகுது? என்னாடி செய்வ வாடி ஒண்ணு என்கிட்ட புஜபலம் பழம் எப்பயா ஏற்பட்ட பழம். உங்க பழம் பழம் நல்ல 10 பழம். ஓ மலையாள பக்கம்மா சக்கம்மாவாடா மகாராஜா தண்ணி கிடைக்குதுங்க. ஓ மலையாள சக்கம்மா போட மாட்டாரு. ஓ மலையாள சக்கம்மா நல்லா கேளுங்கயா, தாய்மார்களே தங்கமார்கள் நல்லா கேளுங்க. பொம்புங்களெல்லாம் கேவலம்.
பொம்பளைங்க எல்லாம் கேவலம் உங்களுக்கு. பொம்பளைங்க எல்லாம் கேவலம் பேசுறது எதுக்காலம் பேசுறது. ஆம்பளைக்கு நீசம். ஆம்பளைக்கு நீட்டாங்க வீடு மாட்ட போச்சு கோவம் எங்க போச்சு. பொம்பளை நினைச்சா உலக அடிக்கலாம் வீடு வாழ வைக்கலாம். இதெல்லாம் பிடிச்சி போயிட்டு வாடா. நீ அடிப்பு வந்தா அஞ்சு இடமோடி எடுத்துட்டாங்க. 5 இடமோடி எடுத்துட்டாங்க. தேவரில் யாவட்டு பேரையும் சிறை மீட்டுறான். சிறையில் இருந்தா எல்லாத்தையும் திறந்துடு. திறந்துடுறா உக்கால ஓடி வாடா வாடா வா கூட்டு பெருத்து கூட என்னால போகணும். ஏன் தான் பண்றேன் ஒண்ணு கூட என்ன பொழுதான வந்தது என்ன புது புடிச்சாங்க குத்துக்கோ கீழ குத்துக்கோ என்னடா வாடா யாரே ஏய் வா வந்த மலை போல் நின்னுற. ஏய் போதும் இங்க வா மாயர் இங்க வா எப்படி மாயர் வந்தா இந்த என்னுடைய உன்னை கோபத்தை இந்த அரக்கனை கொல்ல வேண்டும். தேவரெல்லாம் பிரமிக்க வேண்டும். வைத்துக்கொள் ஒன்னனை காப்பாத்தி நேராவது. இதோ இந்த பரலோகத்தை மாட்டி 5000 ரூபாய் லட்சுமியாக போய் வா. புறப்படுவோம். ஆனா பைத்தரா இந்த அரக்கன் தண்டாளன் இந்த ரத்த காடி இந்த முதல்ல ஒரு ரத்தம் எல்லாம் ஆச்சு ஆக மாட்டேன். ஆமா சரி நான் பாத்துட்டு போய் இந்த அரக்கன் தேவகளை படாத பாடுபடுது. அவரை கொண்டு வா. சங்கடத்துக்கு இவர் இறையாக்கிறேன்.